ஹிட்லர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, விஜய் ஆண்டனி அவர் ஒரு ஊரில் வந்து ஒரு பாலம் தேவைப்படுது. ஏன்னா அந்த பாலம் இல்லாமல் அந்த தண்ணியில் போகும்போது கயிறு பிடிச்சிட்டு போகிறாங்க. அதனால் நிறைய பேர் இறந்தெல்லாம் போயிடுறாங்க. ஸோ அதுக்காக அந்த ஊருக்கு பாலம் தேவைப்படுறதுனால பணம் தேவைப்படுது. ஆனால் வந்து மினிஸ்டராக இருக்கிற வந்து இல்லீகல் பண்ணி அந்த பாலம் வராமல் ஒரு பணத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து பணத்தை எடுத்து ஒரு பாலம் கட்டினாரா இல்லையான்றது தான் படத்தோட கதை. படம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சென்னைக்கு வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்லாம் வர மாதிரிலாம் இருக்குது. இவர் எந்த பேங்க்குக்கோசரம் வரல, வேறு ஒரு முக்கியமான விஷயத்துக்கோசரம் அங்கே சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த ட்விஸ்ட்லாம் வந்து அடுத்து என்ன நடக்குன்னு எதிர்பார்ப்பு ஈஸியாகவே தெரிஞ்சு போயிடுது. ஒரு நல்லா எதிர்பார்ப்போடலாம் கொண்டு போகல. ஒரு கதை வழக்கமான ஒரு அடுத்து என்ன நடக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கனால படம் வந்து சுமாராக தான் இருக்குது. ஏன்னா அந்த பெருசாக மற்ற லவ் சீனும் சரி, மற்ற படத்தில் வர போலீஸ் கேரக்டர் இந்த மாதிரிலாம் ஏதோ அரசியல் இதெல்லாம் ட்ரை பண்ணாலுமே வந்து வழக்கமான ஒரு படம் மாதிரியே இருக்குது. ஒரு புதுசாகவும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ட்விஸ்ட்டு அடுத்து நடக்கும் எதிர்பார்ப்போடு கொண்டு போகாதனால படம் வந்து சுமாராக தான் இருக்குது.